அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்பந்தமானதுன்னா, நான் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். இந்த 2 விஷயங்கள் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆகுது. இந்த 10 நாட்கள்ல நான் முதல் 3வது நாளே இந்த விஷயத்த பதிவு பண்ணணும்னு நெனச்சு, இப்போ வரைக்கும் அது ஏதோ ஒரு சில பல காரணங்களால் தடங்கலாகி இப்போ தான் அத பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயற்கை அனுமதி குடுத்துருக்கு. அதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். 2மே வந்து ஒரு பெரிய ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சம்பவம் தான். ஒரு சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இயல்பு நிலை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, இதுதான் பிரபஞ்சம் அப்படின்ற உண்மையை உணர்ந்தவங்களுக்கு வந்து இது ஆச்சரியம் தராது. ஆனால் நெறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியத்த குடுக்கலாம். என்னன்னா 2 சம்பவங்கள். முதல்ல ஒரு சம்பவம் வந்து இந்த குரல் பதிவுல பண்ணிறேன். அடுத்த குரல் பதிவுல 2வது சம்பவம் சொல்றேன். நீங்க என்ன பண்ணாலும் இந்த உலகம் இயங்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான விஷயத்தையும், நல்லதையும், கெட்டதையும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதில நம்ம பக்தி மூலியமாவும், பரிகாரம் மூலியமாவும் ஒரு 2% 3% மாத்த முடியும். ஆனா 99% 98% உங்களுக்கு விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். அதே சமயத்தில நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிரபஞ்சத்த நம்புறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பிரபஞ்சத்த நேசிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்க எண்ணம் வந்து ரொம்ப சில விஷயத்தில வந்து பொதுநலமா செயல்படுதோ, அதுக்கேத்த மாரி பிரபஞ்சமும் உங்களுக்கு பதிலையும், பலனையும் குடுக்கும். நான் ஒரு கார் சம்மந்தமா ஒரு நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட இந்த நியூமராலஜி சம்மந்தமான ஒரு குரல் பதிவு பேசியிருப்பேன் பாருங்க. அதுக்காக வந்து ஒரு வேள வந்து எல்லாரும் இந்த நம்பர் நம்மளுக்கு உண்டான நம்பர் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி, நான் அந்த நம்பரு சம்மந்தமா ஒருத்தர்ட்ட கேட்கிறப்போ, அவரு சொன்னாரு, "உங்களோட இது வந்து 2 கூட்டுத்தொகை வரா மாரி எடுங்க சார்" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கேட்கிறப்போ, அது வந்து ஒரு பெரிய தொகை சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், "சரிங்க நான் பார்த்துட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் என்னோட தியானத்தில, வேண்டாம் நம்ப இவ்வளோக்கு எவ்வளோ பிரபஞ்சத்த நம்புறோம். பிரபஞ்சம் தான் நம்மள வழி நடத்துது. ஏன்னா, நான் ஒவ்வொரு சில விஷயத்தில உதவி பண்றப்போ வர தடங்கல்களும், சில பேர் உதவி பண்றப்போ சில விஷயங்கள் நடக்கிறதும், கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமா எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு சில பேருக்கு பார்க்க முடியாம போனது. சில பேருக்குலாம் சர்வசாதாரணமா பார்த்தது முதல் கொண்டு, இந்த பிரபஞ்சம் யாருக்கு என்ன அனுமதிக்குதோ அதுதான் நடக்கும்ன்றத நான் நம்புறேன். அப்போ வேண்டாம் இந்த ஒரு தொகை இருந்தா நம்ம ஏதாவது ஒரு தெய்வ குழந்தைக்கோ, இல்ல ஏதாவது ஒரு தெய்வ குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கோ, உணவோ இல்ல ஏதாவது ஒரு தேவை குடுக்கலாம். நம்ம பிரபஞ்சம் என்ன குடுக்குதோ அத ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கம்பெனிலயும் நான் சொல்ட்டேன், இல்ல என்ன நம்பர் கிடைக்குதோ கிடைக்கட்டும்னு சொல்ட்டு. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இயற்கையா வந்த நம்பரே வந்து கூட்டுனா 2 வரா மாரி தான் வந்துச்சு. அப்போ ஜென்ரலா இந்த இன்னொரு சீரியல் சொல்லுவாங்க. டிஎன் நாட் 9 இப்ப நான் இருக்கிறது வந்து வடபழனினால கேகேநர் ஆர்டிஓ டிஎன் நாட் 9 வரும். அத கூட்டுனாலும் 2 தான் வந்துச்சு. ஸோ பிரபஞ்சம் நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு உண்டானது நம்மளுக்கு சேர்றத வந்து கண்டிப்பா சேர்த்துரும்ன்றது வந்து பெரிய உண்மை. அடுத்த சம்பவம் இன்னும் இதோட ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில யாரையுமே யாரும் ஏமாத்தி வாழ முடியாது. ஒருவேளை நம்ம ஏமாந்தாலும் சரி, ஏமாற்றப்பட்டாலும் சரி, அது பிரபஞ்சம் கணக்கு தான். நம்ம விதி கணக்கு தான் நடந்திருக்குன்றத வந்து உணர்வோம். அதே சமயத்தில நம்ம விதி எவ்வளோ மோசமா இருந்தாலும், பக்தி எந்த அளவுக்கு நம்மள காப்பாத்துன்றத வந்து அடுத்த குரல் பதிவில நான் பதிவு செய்றேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.